ரைட், கவனிங்க. இந்த இங்க சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சேர்ந்து இருக்கு. இந்த சொற்களை நாங்க பிரிச்சா தனித்தனி சொற்களா வரும். அப்ப தனித்தனி சொற்களா வந்தா எங்களுக்கு சந்தி பிரிக்கிறது, அதாவது பொருள் காண்றது லேசா இருக்கும். அதுக்குத்தான் நாங்க சந்தி பிரிக்கிறோம்னு சொல்றோம். இப்ப நான் ரெண்டு சொல்ல சொல்றேனே, தன் சக தாமரை, ரெண்டையும் சேர்த்து எழுதினா எப்படி வரும்னு சொல்லுங்களேன். தன் சக தாமரை, இதை சேர்த்து எழுதினா யாருக்காவது ஐடியா ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். தன் சக தாமரை என்பதை சேர்த்து எழுதினா தண்டாமரை என்று வருமா? மாப்பிள்ளையர் சொல்லுங்களேன். அது விளங்குதான்னு சொல்லுங்களேன் எனக்கு. தன் சக தாமரை என்றதை சேர்த்து எழுதினா தண்டாமரை என்று வருமா? வராதா? சொல்லுங்களேன் பிள்ளைகள். வருமா வராதா? வரும் சார். வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இப்ப இது ஒவ்வொன்றை இப்ப தன் சக தாமரை என்றதை தான் இவங்க தண்டாமரை என்று எழுதியிருக்கிறாங்க. அப்ப நாங்க இது ஒன்னொன்னா பிரிக்கணுமா இல்லையா? பொருள் பார்க்கிறதுக்கு. அதுதான் நாங்க சந்தி பிரித்தல்னு சொல்றோம். ஓகேயா? அப்ப இதை நாங்க பிரிச்சா தன் சக தாமரை இன் உடன் பிறந்தும் தன் தேன். ஓகேயா? நீங்க அதுக்கு இந்த பாடலை முதலாவது இருக்கிற மாதிரி எழுதி கொள்றீங்களா உங்க காப்பியில? சரியா பிள்ளை? அதுக்கு பிறகு நாங்க சந்தி பிரிப்போம். இந்த பாடலை இருக்கிற மாதிரி அப்படியே காப்பியில முதலாவது எழுதுறீங்களா? விவேக சிந்தாமணியன் போட்டு. ஓகே சார். ரைட், எழுதுங்களே.
பாடலை எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ். இஸ்கா, மரியம், ஓ சார். சரியா எழுதிட்டீங்களா? ஓ சார். ம். மரியம் ஓகே மகள். ஓகே சார். இப்ப நாங்க சந்தி பிரிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வரிய சந்தி பிரிச்சா தன் தாமரை இன் உடன் பிறந்தும் தன் தேன் என்றதுல யாருக்கும் டவுட் இருக்கா? அப்படி சந்தி பிரிச்சா ஏல அது அப்படி வருமா? எப்படி வருதுன்ற யாருக்கு டவுட் வருதா? இல்லையா? அப்ப சந்தி கீழ அப்ப அந்த பாடலுக்கு கீழ அல்லது அந்த இடத்துல முதலாவது உங்களோட நீங்க எழுதினதுல இப்ப நான் இப்ப கோடு போட்டு போட்டு சந்தி பிரிச்சுக்கிற மாதிரி உங்களோட பென்சிலை எடுத்து நீங்க இப்படி கோடு போட்டுக்கொண்டு சந்தி பிரிச்சு கொள்ளுங்க. அது அதுக்கு பிறகு கீழே எழுதுங்க சந்தி பிரிச்சு. தன் தாமரை உடன் பிறந்தும் தன் தேன் எழுதிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறேன். நீங்க எழுதியிருக்கிறது சரியான செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வரிய மட்டும் எழுதுங்க. ஓகேயா? நான் சந்தி பிரிச்சு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறேன். ஓ சார். நீங்க முதலாவது நீங்களாக சந்தி பிரிச்சு ட்ரை பண்ணிட்டு அதை எழுதிட்டு அதுக்கு பிறகு பாருங்க நான் அனுப்பியிருக்கிற சரியா அதோட பாருங்க. உங்களுக்கு 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 சந்தி பிரிக்க தெரியுமா பிரச்சனையான்னு உங்களுக்கு விளங்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வரிய மட்டும். ஓகே சார். ம். ரைட். ஃபர்ஸ்ட் வரி எனக்கு கிளியர்னு சொல்றார்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மரியம் ஓகே மகள். ஓகே சார். ரைட். இப்ப ரெண்டாவது வரி லேசு தானே. நுகரா மண்டுகம். பொருள் எல்லாம் நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப சந்தி பிரிக்கிறது மட்டும்தான். நுகரா மண்டுகம் அது அப்படியே தானே இருக்கு. அடுத்தது மூணாவது வரி பாருங்க. வண்டோ காணத்து அப்படிதான் வரணுமா? காணத்து இடை இடை இருந்து வந்து அங்க இருந்துன்னு நீங்க எழுதக்கூடாது. ஈனா போட்டு இருந்துன்னு எழுதணும். நாங்க சந்தி பிரிச்சா ஒவ்வொரு சொல்லும் கிளியரா இருக்கும். வண்டோ காணத்து இடை இருந்து வந்து கமல கமல மது உண்ணும் உண்ணும் ஊனா வரணும் இடத்துல. வண்டோ காணத்து இடை இருந்து வந்து கமல மது உண்ணும்.
இதை எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த உண்ணும் வரைக்கும் எழுதினாக்கள். ரைட். பழகி கமலம் அது உண்ணும். அடுத்து பாருங்க. பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை. அந்த இக்கன்னா வராது. நல்லோரை. Right. நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் களப்பர் கற்றோரே. கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் களப்பர் கற்றோரே. ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப பாருங்க, இன்னொருக்க நான் இப்ப பாடல சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தன் தாமரை இன் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம் வண்டோ கானத்து இடை இருந்து வந்து கமல மது உண்ணும். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் களப்பர் கற்றோரே. ஓகேயா? சரியா பிள்ளை? ரைட். ஓ சார். ஓகே சார். ஓ, இப்ப நான் உங்களுக்கு பொருள் ஒன்றும் சொல்லி தரல, ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். இப்ப என்னண்டா, இப்ப நீங்க இதுல பொருள் ஒன்றும் இப்ப பார்க்க வேணும். இந்த கதையை கேட்டுக்கொள்ளுங்களே. இப்ப தவளை இருக்குதானே, தவளை வந்து தாமரை இருக்கிற குளத்துல தானே தவளையும் பிறந்து வளரும். அப்படித்தானே? தாமரை இருக்கின்ற குளத்துல தான் தவளையும் பிறந்து வளரும். ஆனா தவளை வந்து தாமரையினுடைய தேனை குடிக்குமா? குடிக்குமா? இல்ல சார். குடிக்காது. என்ன, தவளை ஒரு நாளும் தாமரையிட தேனை குடிக்காது. ரைட். அது ஒரு விஷயம்.
ஆனா வண்டு காட்டுல இருந்தாலும் தாமரையை தேடி வந்து அதனுடைய தேனை குடிக்குமா இல்லையா? குடிக்குமா இல்லையா? வண்டு அல்லது தேன் குடிக்கும் சார். காட்டுல இருந்தாலும் அது என்ன செய்யும்? தாமரை எங்க இருந்தாலும் தேடி வந்து அதனுடைய தேனை குடிக்கும். இன்னொருக்க பாருங்க. தவளை தாமரையோட பிறந்து வளர்ந்தாலும், தாமரை இருக்கிற குளத்துல பிறந்து வளர்ந்தாலும் தாமரையோட தேனை குடிக்காது. ஆனா வண்டு எங்கேயோ ஒரு காட்டுல இருந்தாலும் அது தாமரையை தேடி வந்து தாமரையினுடைய தேனை குடிக்கும். இது போலதான் பிள்ளைகள், அறிவில்லாதவங்க நல்ல பண்புடையவர்களோட, அறிவில்லாதவங்க நல்ல பண்புடையவர்களோட இருந்தாலும் அந்த பண்பை தமது வாழ்க்கையில அவங்க எடுத்து நடக்க மாட்டாங்க. அப்படித்தானே? அறிவில்லாதவங்க நல்ல பண்பாளர்களோட எவ்வளவு தான் இருந்தாலும் கூட அந்த நல்ல பண்புகளை அவங்க பழகிக் கொள்வாங்களா? பழகிக் கொள்ள மாட்டாங்க. அவங்க யார போல அவங்க தவளையை போலதானே. இப்ப தவளை வந்து தாமரையோட பிறந்து வளர்ந்தாலும் தாமரையிட தேனை குடிக்காது. அது போல அறிவில்லாதவங்க நல்ல பண்புடையவர்களோட இருந்தாலும் அந்த நல்ல பண்புகளை தான் தனது வாழ்க்கையில கடைபிடித்து நடக்க மாட்டாங்க. விளங்கிச்சுதான்? அப்ப அறிவில்லாதவங்க யார போலன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? தவளைய தவளைய போல. தவளைய போல. வெரி குட். இப்ப அந்த விஷயம் விளங்கிச்சுதானே? ரைட். அடுத்தது, இப்ப வண்டு வந்து காட்டுல இருந்து தேனை தேடி வந்து தேனை குடிக்குதா இல்லையா? குடிக்குது தானே. அது போல அறிவுள்ளவங்க என்ன செய்வாங்க? நல்ல பண்புகள் உள்ளவங்களை தேடி சென்று அவங்களோட விருப்பத்தோட பழகி அவங்களுடைய நல்ல பண்புகளை தமது வாழ்க்கையில கடைபிடித்து ஒழுகுவாங்க. ஓகேயா? அப்ப அறிவுள்ளவங்க யார போல? வண்ட போல. வண்ட போல. போல. ஒரு இப்ப நபி அவங்க மக்காவுல பிறந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு இஸ்லாத்தை வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உலகத்துல எங்கேயோ இருந்தாக்கள் எல்லாம் நபி அவங்கள தேடி போய்த்து படிச்சாங்க தானே. பழகி கொண்டாங்க தானே நபி அவங்களோட. அந்த மாதிரி தான். விளைஞ்சுதா? அப்ப ஓகே. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, இப்ப தனித்தனியா ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப தவளையினுடைய இயல்பு என்ன கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? தவளை எப்படிப்பட்டது கேட்ட இந்த பாடலை வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க? யாருக்கு சொல்லலும்? ரைட். அதை மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க. தவளை எப்படிப்பட்டதுண்டா, தாமரை இருக்கிற குளத்துல பிறந்து வளர்ந்தாலும் தாமரையினுடைய தேனை குடிக்காது. இது தவளையுடைய இயல்பு தானே. அப்படித்தானே? ஓ சார். ரைட். இப்ப வண்டினுடைய இயல்பு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? வண்டினுடைய இயல்பு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அது காட்டுல நின்றாலும் தாமரையிலே தேடி வந்து ஒரு தேனை குடிச்சியது. வெரி குட், வெரி குட். அதுதான் விஷயம். இவ்வளவுதான் விட. இப்ப வண்டு காட்டுல இருந்தாலும் தாமரையை தேடி வந்து தாமரையினுடைய தேனை குடிக்கும். குட். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். அறிவு இல்லாதவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? அறிவு இல்லாதவர்களின் இயல்பு எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க, பிழையாயினா பரவாயில்ல. சொல்லுங்களேன். மரியம், சம்ஹா, ஆமினா, பியாஸ், மிஸ்கா, அசா. சும்மா சொல்லுங்களேன், அறிவு இல்லாதவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட வந்து நல்ல குணம் இல்லை. ஓகே, அது உண்டு.
அதை நாங்க இன்னும் தெளிவா சொல்றேன். எப்படி சொல்ல மரியம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்களேன். நல்ல பண்புடையவர்களோடு இருந்தாலும் அதனை கடைபிடித்து ஒழுக மாட்டார்கள். வெரி குட். அதான் விஷயம். தவளை மாதிரி அவங்க என்ன நல்ல பண்புடையவர்களோட சேர்ந்து இருந்தாலும் அந்த நல்ல பண்புகளை தமது வாழ்க்கையில அவங்க கடைபிடித்து ஒழுக மாட்டார்கள். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேனே, அறிவு உள்ளவர்களுடைய இயல்பு எப்படிப்பட்டது? நல்ல பண்புடையவர்களை தேடிச் சென்று அவரோடு நேசித்து பழகி அவரது பண்புகளை கடைபிடித்து ஒழுகுவார்கள். வெரி குட், வெரி குட். இவ்வளவு சரியான விட. இப்ப அறிவுள்ளவங்க என்ன செய்வாங்க? நல்ல பண்புடையவங்களை தேடி சென்று அவர்களோட விருப்பத்தோடு பழகி அவர்களுடைய நல்ல பண்புகளை தமது வாழ்க்கையில கடைபிடித்து ஒழுகுவாங்க. குட். இப்ப நீங்க 4 கேள்விக்கு விட சொல்லிட்டீங்க. நாங்க இன்னும் படிக்கவே இல்லை. வெரி குட், நல்ல பிள்ளைய. இன்னொரு கேள்வி சொல்றேனே, கேக்குறேனே, அறிவில்லாதவர்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளனர்? தவளைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளனர். வெரி குட். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி கேட்க போறேன். அறிவு உள்ளவர்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளனர்? வண்டுக்கு. ஓகே, ரைட். இங்கு பண்பாக கூறப்பட்ட பொருள் எது? பண்பாக கூறப்பட்ட பொருள் எது? தாமரை. தாமரையிட தேன். தேன் அப்படித்தானே? தேன் தானே? ஓகே, குட். இப்ப உங்களுக்கு இந்த பாடல் ஒரு 60-70 வீதம் விளங்கிட்டு. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் இதுல பார்க்க போறேன். நான் சில சொற்களை காட்டி உங்களுக்கு பொருள் என்னன்னு கேட்க போறேன். சரியா? இப்ப இந்த பாடல் இப்ப இன்னும் முடியல. நான் இப்பதான் உங்களோட கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொண்டு போறேன் உங்களோட சேர்ந்த. சரியா? தன்னண்டா பொருள் என்ன? எழுதி கொள்ளுங்க. இப்ப நீங்க அம்புக்குறி ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. தன்னண்டா என்ன பொருள்? குளிர்ச்சி. எழுதி கொள்றீங்களா? 3 சொல்லி தன்னண்டா என்ன பொருள்? குளிர்ச்சி. ஓகேயா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? அப்ப கீழே கீழே எழுதி கொள்ளுங்க. தன் கீழே கீழே எழுதி கொள்ளுங்க. இல்லாட்டி என்ன அம்புக்குறி போட்டு எழுதி கொள்ளுங்க. குளிர்ச்சி. ரைட். 2வது தாமரை. தாமரைக்கு ஒத்த கருத்து சொற்கள் சொல்ல இயலுமா யாருக்காவது? கமலம், அம்புஜம், அம்புஜம், பங்கயம், முளரித்தலை, முளரித்தலை. வேற என்ன சொல்ல போறீங்க? பங்கயம், அம்புஜம், பங்கீருகம். சரியா? அப்ப இப்படி நிறைய சொற்கள் தாமரைக்கு இருக்குன்றதை நீங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுக்கொள்ள போறீங்க. ஓகேயா? பங்கீருகம். ரைட். இப்ப அடுத்த சொல்லொன்று பார்ப்போமே. இங்க தன் தாமரை உடன் பிறந்தும் தன் தேன். தேனுக்கு ஒத்த கருத்து யாருக்கு சொல்லும்? தேன், நரவு, வேற மது, வேற என்ன? கள். என்ன கள் எந்த இல்ல நான் போடுவீங்க? பிள்ளைகள் கால் இல்லைன்னா போடுவீங்க. ஓகே. அந்தேன் நுகரா. நுகரான்னா குடிக்காது. அது தெரியுந்தானே? மண்டுகம்.
மண்டுகம் என்றா என்ன? தவளை, நுணல். தெரியுமா? நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுவாங்க தெரியுமா? நுணல் என்றா என்ன? நுணலும் தன் வாயால் கெடும்னா என்ன? தவளை தனது வாயால் கெட்டு போகுமா? அவ கத்த கத்த பாம்பு வந்து என்ன செய்யும்? பிடிச்சு கொண்டு போயிடும். அப்படித்தானே? Right. வண்டு. வண்டு கொத்த கருத்து யாருக்கு தெரியும்? பிள்ளைகள். அலி என்று சொல்லுவாங்க தானே வண்டுக்கு. அலியன், காலின் அலி. ஓகேயா? விளைஞ்சுதா? காணம். காணம் என்று சொன்னா என்ன? காடு, 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 ஆரண்யம், காடு, ஆரண்யம் அப்படி என்றாலும் என்ன? காணத்தை குறிக்கும். ஓகே. கமலம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். மதுவும் பார்த்துட்டோம். மது என்றா தேன் தானே. கமலம் என்றா தாமரை, மது என்றா தேன். உண்ணும் என்றா குறிக்கும். பண்டை என்றா நீண்ட நாள். பண்டு என்றா என்ன? பண்டு, நீண்ட நாள். பண்டு என்றா என்ன பிள்ளைகள்? நீண்ட நாட்கள். பழகி இருந்தாலும் அறியார் என்றா தெரியும் தானே. குள்ளர் என்றா என்ன பொருள்? குள்ளர் அறிவில்லாதவர். குள்ளர் என்றா என்ன பொருள்? அறிவில்லாதவர். குள்ளர். நல்லோரை கண்டு களித்து. களித்து என்றா என்ன? களித்து என்றா என்ன பிள்ளைகள்? மகிழ்ந்து. களித்து என்றா என்ன? மகிழ்ச்சி அடைந்து. உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே. அப்ப இவ்வளவு ஒத்த கருத்து சொற்கள் நாங்க இதுல பார்க்க போறோம். இந்த ஒத்த கருத்து சொற்கள் தான் உங்களுக்கு பார்ட் 1 ஃபர்ஸ்ட் 5 பார்ட் 1ல கேள்வியா வரும். அதுக்காகத்தான் நாங்க இந்த ஒரு சொல்ல பார்த்தது. நான் அதை அப்படியே வாட்ஸ்அப் பண்ணியும் இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க சொன்ன சொற்கள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் இருக்கிறேன். நீங்க எழுதி கொள்ளேன். ஓகே அப்படியே. சரியா? ரைட். இப்ப ஓ இந்த சார். பாடல் நாங்க இன்னும் முடிக்கல. இன்னும் இதுல விஷயம் இருக்கு. இப்ப உங்களுக்கு இதுல பொருள் விளைஞ்சுதான் சொல்லுங்களேன். குளிர்ச்சி பொருந்திய தாமரையோடு பிறந்தாலும் தவளை அந்த தாமரையினுடைய தேனை குடிக்காது. வண்டு காட்டிலே இருந்தாலும் வந்து தாமரையினுடைய தேனை குடிக்கும். அதுபோல நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களுடைய பண்பை தமது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க மாட்டார்கள். ஆனால் கற்றவர்களோ நல்ல பண்புடையவர்களோடு விருப்பத்தோடு பழகி அவர்களுடைய நல்ல பண்புகளை தமது வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகுவார்கள். இதுதான் பொருள். பொருள் ஏழுமா விளைஞ்சுதான் உங்களுக்கு? ஒரு ஓ சார், ரைட். அப்ப இந்த பொருள் எழுதி கொள்வோமா நாங்க? ஏழுமா? ஓ சார். ரைட். ஓ எழுது. சார். ரைட், எழுதுங்க.
பொருள் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மரியம் ஓகேயா? ரைட். இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு ஓகேயா? ஓ சார். ம். ஓ சார். என்ன அசா நல்லமா கிளாஸ் உங்களுக்கு? ஓ சார். ஓகே. இப்ப அடுத்த கிளாஸ்ல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி இந்த கிளாஸ் நல்லா இருந்தா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி அவங்களையும் இதுல ஜாயின் பண்ணி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா நாங்க இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சா அது எங்களுக்கும் வந்து கிடைக்கும். இந்த கிளாஸ் நல்லமா இருந்தா மட்டும் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இலக்கிய நயம் வகுப்பு எப்ப நடக்கும்? செவ்வாய்க்கிழமை 8:30 என்ன? ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றது இன்னொரு வலைக்கும் சலாம் சார். சொல்லிக் கொள்றேன் உங்களுக்கு. வலைக்கும் சலாம் சார். வியாழக்கிழமை பேப்பர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. சில நேரம் அதை நீங்க ஒரு 4-5 கிளாஸுக்கு பார்வையாளரா இருப்பீங்க. அதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நீங்க படிக்காத சிலபஸ்ல பேப்பர் கிளாஸ்ல தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஏன் ஜாயின் பண்றீங்கன்னா வினாக்களுக்கு எப்படி இப்ப உங்களோட சீனியர்ஸும் இருப்பாங்க, அதுல அவங்களுக்கு தான் கிளாஸ் நடக்கும், நீங்க ஜாயின் பண்ணி இருப்பீங்க. இந்த வினாக்களுக்கு எப்படி விளையாடிக்கிறன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். சரி, அதுக்கு பிறகு ஒரு 4 கிளாஸ் போனதுக்கு பிறகு உங்களோட சிலபஸ்க்குள்ள வந்துடும். அது விளைஞ்சுதான் நான் பேசினது. ஓகேயா? ஓ ரைட். சார். அப்போ உங்களுக்கு வியாழக்கிழமை பேப்பர் கிளாஸ், வெள்ளிக்கிழமை தியரி கிளாஸ், செவ்வாய்க்கிழமை இலக்கிய நயம் கிளாஸ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே.